சிம்பாக்கு நீ சமைக்கிறேன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் கத்திட்டு இருக்கிறாரு. நூடுல்ஸ் எத்தனை பேக்கெட் எத்தனை போட்டிருக்க? எத்தனை பேக்கெட் எத்தனை அந்த ஸ்மெல்லு கொண்டு வந்துட்டேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குமா? செஞ்சிட்டியா? நீ அவன் இது பண்ணது போதும். இது வாங்கி எவ்வளோ நாள் நடக்குது? அது வாங்கி 10-12 நாளைக்கு மேலே இருக்கு. போய் செஞ்சு எடுத்துக்கோ. என்ன செய்யுது? பட்டு விளையாட்டு மிஷின் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்? செஞ்சு எடுத்து வா. சரி, ஓகே. என்னது? கக்கா நூடுல்ஸ். பாப்பா கக்கா நூடுல்ஸ். கக்கா நூடுல்ஸா கக்கா நூடுல்ஸா? அக்கா கக்கா நூடுல்ஸ் வச்சு இன்னைக்கு டிஃபரெண்டான டிஷ் ஒன்று பார்த்தலாம். நான் படிச்சுட்டு போனாமா நீ போயிட்டு செஞ்சு எடுத்து வா. தண்ணி மேல மோட்டர் போட்டிருக்கேன். போறேன் போ. சரி வாங்க போலாம். பரட்டுக்கா சொன்னேன். சொல்லு. இதுல வந்து எவ்வளவு போடுறது? நீ அதுக்கப்புறம் என்ன சொன்ன? இங்க வந்துட்டு அந்த வடசத்துல வேக வச்சுக்கலாமா? வேக வைக்கிறது வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சரி சொல்லுமா, என்ன சொன்னானே? எல்லாத்துக்கும் பசிக்குது நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம்? ஆனா பக்கி அம்மா பிரிக்க தெரியலன்னு சொல்லல, அதை சொல்றேன். சிம்பாக்கு நீ சமைக்கிறேன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் கத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கு அப்படி கத்துனே தெரியல. ஏன்னா அவன் நாய், அவன் அப்படிதான் கத்தணும். சரி என்ன பண்ணிருக்க இது வரைக்கும்? என்னதான் வேக வச்சிருக்கேன். அதை நீ இப்பதான் பேக்கு அடைய பேகே நீ இழுத்து போட்டியடாயே. அம்மா அவனை வந்து பாருமா, அந்த பசியில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு நிமிஷம் இப்படி எட்டி மட்டும் பாரு. என் பேக் எங்க இருந்துச்சு? அக்கா அவன் இப்ப நக்குறானா? நக்கிட்டானா பாரு. அவன் இப்ப நக்குனானா? ஓடிடுச்சு. ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இதுக்கு உப்பு போட்டிய ஃபர்ஸ்ட்? கொதிக்கட்டுமா? உப்பு போட்டு தானே கொதிக்க வைப்பாங்க. சரி வெட்டு. முட்டைக்கோசு கேரட்டு வந்துட்டேன். சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்காக வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் இங்க வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை இப்போ நம்ம மசாலா போட்டு பசஞ்சிக்கலாம். சில்லி போட்டு அப்புறம் தான் நூடுல்ஸ் பண்ண முடியும். நான் அப்படியே போய் வெட்டுட்டா? என்ன பண்ணிட்டு இருக்க? அரே இப்படி இல்லை மெல்லிசா நான் வெட்டு வந்தாங்க. எவ்வளோ மெலிசா வெட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசா வெட்டணும் சாமி. எல்லாம் சீவ சொல்லிருக்கலாம்ல. அதுதான் நான் சொல்றதுக்குள்ளார கத்தி தூக்கிடுச்சு. சரி சீவி விட்டுரு பாப்பா. வெட்டினத வெட்டினதெல்லாம் சீவ முடியாது. பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, சில்லி ஒரு பக்கம் பொரிச்சிட்டு இருக்கேன். சில்லி போட்டு கொடு. இது வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கோம். இந்த பாரு மயில இங்க வர இதுக்குள்ள வச்சு இப்படி கொடுவேன். என்னமோ சின்சியராக பண்ணுறாங்க, பார்ப்போம். எங்கள் அம்மா இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்று வச்சு ட்ரைலாம் பண்ண போகுது. ஃபஸ்ட் டைம் ஒன்று வச்சு இதான் இதை வச்சு. புரியலையா? சொல்றாங்க பீன்ஸை மட்டும் நறுக்கிக்கலாம். 2 கரண்ட் நூடுல்ஸ் எத்தனை பேக்கெட் எத்தனை போட்டிருக்க? எத்தனை பேக்கெட் இல்லை, எத்தனை இது போட்டிருக்க? ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். 4ல் 2 போட்டிருக்கேனாப்பா. உப்பு போட்டு வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலையா? எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். முதல்ல எண்ணெய் ஊற்றியும் பண்ணலாம்.
ஏன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ வந்து இது என்னமோ எடுக்க போயிட்டு எங்கள் அம்மா மறந்துச்சு. இப்படித்தான் மறந்துடல. என்ன எடுக்க வந்தேன்? சில்லி போடுறதுக்கு எடுக்க வந்தியா? நானே அக்காவும் வீடியோ பார்த்துட்டு இப்பயே கொண்டாந்து இப்படி வேக வச்சு கலக்கிட்டு தெரியுமா? கலக்கிட்டு. ஆமா அது ஆமா இங்க இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் தான் நாங்கள் வீடியோ பார்த்து சமைக்கிற கேஸுங்களாச்சு. லாக்டவுன்ல என்னென்னத்தையும் டெய்லி என்னென்னத்தையும் பண்ணி வேஸ்ட் பண்ணுவோம். இதில் என்னது நூடுல்ஸ் செய்யணும் தானே. இப்போ கோதுமை மாவில் போட்டு அழுத்தி ஒன்றுமே வரல கடைசி வரைக்கும். அப்போ தான் சமோசா செய்ய கற்றுக்கிட்டது, பாப்கார்ன் செய்ய கற்றுக்கிட்டது, புட்டு கோதுமை மாவில் புட்டு செய்வோம், இதெல்லாம் பண்ணுவோம். கேப்சிகம் கத்தியில் வெட்டிக்கலாம். நான் வெட்டிக்கிறேன். என்னமோ சொல்ல வந்த என்னது இது செஞ்சீங்களா? சசி வீட்டுக்கார கூட கேட்டாரு. கொழுக்கட்டை அதெல்லாம் கூட செய்வோம். அப்பங்க இப்ப இல்ல. ஊத்துனா செய்வாங்க, சாப்பிடுவாங்க, கழுவி வச்சிருவாங்க. அம்மாவுக்கு இருக்காது. ஆனா அடுப்புல வந்து அந்த தடை இருக்கும். இருந்தாலும் உனக்குலாம் வச்சிருக்கோம். ஏன் பாப்பா? அடுப்பு வந்து தொடக்க தெரியாது. ஈஸ்வரியக்கா தான் அது கரெக்டா சாப்பிடும். அந்தனே நிரஞ்சினி இன்னைக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு வரும். அந்த வடை நம்ம வீட்டுல வடை சட்டி மீடியம் இல்லாதனால தலைவலியா இருக்குது. என்ன பண்றீங்க? அந்த சில்லி பொடிச்சிட்டேன். அதை பொடியதான் வெட்டிட்டு வந்து, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி போன்லெஸ்ஸு அதெல்லாம் எல்லாம் வெட்டுறியா? போன் இல்லாமல் போனும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம ஒன்று சூட்டே போடணும். அதான் நம்ம வேலை. போதும். ஒரு கொஞ்சமாக சில்லி பொரிச்சிக்கலாம். நூடுல்ஸு எடுத்து வச்சாச்சு. இங்கே கேப்சிகம் மீதி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த சிக்கனை மட்டும் வெட்டி. கேப்சிகம் இப்படி வெட்டிடுறேங்க. ஆமாம் தம்பி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுமா, அதெல்லாம் நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லணும். அக்கா தங்கச்சி 2 பேரும் சொல்லுங்க. நீ சொல்லு. வெட்டிட்டு இருக்கும் போதாக்கா வருங்க. நான் என்ன பேசினா நீ எழுந்து விழுகுது. அம்மா சமைக்கலாமா? இல்லை சில்லியே பொரிச்சிட்டு போறியா? வா வா என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிக்கனும் வெட்டி வச்சாச்சு, வெஜ்ஜீஸும் வெட்டி வச்சாச்சு, மசாலாவும் எடுத்தாச்சு. மசாலா மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ்னு அங்கே இருந்த எல்லா சாஸையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியாமல். ஏமா அதெல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக செய்யும் போது நான் வந்து எதுக்குமே சாஸ் ஊற்றாமல் தான் செய்வேன். சரி எதுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அதனால இப்போ ஒரு ஆளுக்கு தான் நம்ம லஞ்சு பேக் பண்ணி தருவோம், ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டோம். இது வந்து இனிமேல் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். அதனால எதுக்கும் சரி இருக்கட்டுமே சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த சில்லி பொரிச்சிட்டோம்னா அதே எண்ணெயை ஊற்றிக்கலாமா? எண்ணெயை எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ நான் நூடுல்ஸ் வந்து 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி செய்யறதுனால எண்ணெய் பத்தாது. அடுத்து என்ன பண்ணதுக்கு சொல்லு. தெரியாது, எல்லாத்தையும் கடுகு போடுவோம். ஆனால் இது கடுகுல போட தேவையில்ல. முட்டை எடுக்கல? முட்டைக்கு நான் எங்கே போட்டோம்? ஒன்று நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. முட்டைக்கு நான் எங்கே போட்டோம்? இதோ 3 முட்டை போட்டால் போதும் தானே? போதும் போதும். அப்படியே அதிகமாக
அன்னைக்கு நேற்று நான் உனக்கு முட்டை பொடி மாஸ்க்கு எத்தனை முட்டை போட்டேன்னு சொல்லு. கண்டுபிடி. இது என்ன, இதை வந்து தனியாக நம்ம பொரிச்சிக்கலாம். எது? முட்டையை தனியாக பொரிச்சிக்கலாம். இதில் ஊற்றணும்னு அந்த வடசட்டிலே போட்டு போட்டு சில்லி எடுத்து இந்தா. இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல போட்டுக்கலாம். அதிக வேணும், கொஞ்சம் போல. யாரும் நம்ம சில்லியில் வந்து போட்டுக்கலாம் சிக்கனில். இது இப்போ கிளறி விடுங்க. அடுத்த சில்லி வச்சு நான் அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? காய்கறிகள் வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இவங்க வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆமாம் ரைட். அந்த ஒரு சட்டி வாங்கணுமா? அந்த ரைஸ் கடையில் வச்சுருப்பாங்கல்ல. பிடிச்சிக்கலாம். நல்லா இவங்களை மிக்ஸ் பண்ணி விடுவோம். வணங்கணும். காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்தாங்கன்னா எனக்கு எடுத்துக்கிட்டோம். வணங்கினதுக்கப்புறம் என்ன போடணும் சொல்ல? இவனெல்லாம் போடணும். முன்ன மசாலா போட்டு அது பச்சை வாசனை போகணும். சரி போகட்டும். நம்ம போயிட்டு கொஞ்சம் சில்லி பொரிச்சு வச்சிருக்கல, நம்ம போய் சாப்பிடணும். அந்த பக்கம் அது அந்த ஸ்மெல்லு கொண்டு வந்துட்டேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. இன்னும் முட்டை போடல தானே? பொரிச்சு போட்டுக்கலாமா, இதுலேயே உடச்சி ஊற்றிக்கலாமா? உனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை பண்ணு. பொரிச்சு போட்டுக்கலாம். என்னன்னா காயவே இல்லை போல. எண்ணெய் சில்லி பொரிச்சு நான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னது அம்மா சாஸ் எல்லாம் ஊற்றி இன்னைக்கு செய்கிறாங்க. சாஸ் போட்டால் மசாலா போடக்கூடாது தானே? போடுவாங்க. சாஸ் போட்டோன்னா அதில் என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியல. விடுவோம். நூடுல்ஸ்னாலே கொஞ்சம் ஆயில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நல்லாவே ஆயில் கொஞ்சம் இப்போ அதுலேயே போட்டுக்கலாம். நான் இந்த சட்டியில் வந்து எண்ணெய் இருந்தனால இதுலேயே அப்படியே போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற. எண்ணெய் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும், வளர்க்க ஈஸியாக இருக்கும். எப்பவுமே அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அம்மா இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. அம்மா இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. அப்புறமே இவங்களும் உள்ள போட்டாச்சு. இப்போ சட்டி சுத்தமாயிடுச்சு. அதுவாக போய் உங்களுக்கு நான் போடணும் இல்லை. இதை போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம எடுத்துருக்க மசாலா உள்ள சேர்த்திக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணாதான் கலர் வரும். எஸ். இவங்களை நல்லா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சாஸ் ஊற்றுறக்காங்க இன்னும் இதை எண்ணெய் பார்த்தியா? வீடியோ பாஸ் பண்ணல தானே? கலர் எப்படி மாறுது? இதுதான் நல்லா உடச்சி விடு. இதுதான் நம்மளோட ஹைலைட். எல்லா முட்டையும் உடச்சி விடு. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் வரும். என்ன செஞ்சாலுமே இந்த மாதிரி பண்ணாதான் கலர் கொடுக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள்லாம் சேர்த்திருக்கல, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காயும் இருக்குல்ல, காய்க்கு முன்னாடி போட்டேன்.
ஊற்றி ஊற்றி ஃபஸ்ட்டு சோயா சாஸ். ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு கையில் கேமரா இருக்குது தான். ஐயோ என்னது இது? சோயா சாஸ் இப்படி தான் இருக்கும், தெரியாதா? தெரியாத முன்ன புண்ண சத்தத்தால சுடுகாடு தெரியும். அதெல்லாம் அவரு சீ இது. டொமேட்டோ சாஸ் இதானா? நீரே இரு, நான் பிரிச்ச பாக்கெட் ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு தரேன். போதுமா? இது கிரீன் சில்லி. மாமா மிளகா 2 மிளகாயும் போடுறியாமா? அட ஓபன் பண்ணுப்பா. குடமிளகா மட்டும் தானே போடுச்சு, அது எங்க காரம் அடிக்குது உனக்கு? நான் வந்து ரெட் சில்லி கிரீன் சில்லி சொல்கிறேன். கடையில் சோயா சாஸ் கிரீன் சில்லி மட்டும்தான் போடுவாங்க. ஓகே ஓகே, நம்ம எல்லாமே போடுவோம். என்ன வருதா நாளைக்கு பார்த்துக்கோங்க. இந்த பொடி முட்டையோட கொண்டு போய் இது ஃபர்ஸ்ட் நானே எடுத்துறேன். ஏன்னா சோயா சாஸ் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சாஸ் எல்லாமே சாட்ஸுங்கிறேன். சாஸே நான் சாப்பிட யோசிப்பேன். ஏதோ ரொம்ப ரேர் நம்ம வீடியோவுக்கு எடுக்கிற மாதிரியா இருந்தால் நான் இது பண்ணுவேன். இப்போ நம்ம இது கூட வந்து என்ன பண்ணணும்? நூடுல்ஸ் சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் எடுப்பா. ஃபுல்லாக இனிப்பாக இருக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாரு. சோயா சாஸ் இனிக்குமா? டொமேட்டோ கெச்சப். ஆமாம், எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா போட்டு கிண்டிடலாம். நூடுல்ஸ் எடுத்தா நூறாட்டு நீ காட்டு, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இருவாரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏம்மா உப்பு இருக்கா? என்ன இருக்கு என்ன இல்லை எடையே நான் சொல்கிறேன். என் பிள்ளைக்கு அங்கே டெம்ட் ஆகுது. இல்லை பக்கா. இப்போ நம்ம வந்து இது மட்டும் கொண்டு போட. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்திக்கலாம். இப்படியே நான் போட்டேடு. எடுத்துட்டேன். அப்படியே நூடுல்ஸ் போட்டு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தொட்டால் பூ மலரும். காப்பி ஆயிடுச்சிடும். ஏமா அடியில் பிடிச்சிக்குமா நீ இப்படி போட்டுட்டு இருக்கிறது? ஃபுல்லாக சிம்மில் போட்டுருக்கேன்டா. ஒழுகுதுடா. பின்ன ஒழுகாதா? ஓகே டன். இப்போ எங்கள் அம்மா கடையில் பண்ணுற மாதிரி பண்ணும். இப்படி இப்படி அப்படி இப்படி பண்ணதுக்கு இது இப்போ தாங்காது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பா. பண்ணி கிண்டுறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கலர்ஃபுல்லான என்ன கலர்ஃபுல்லாக ஆகலை. என்ன கண்ணு வருது? வரணும்ல மொத்தமாக. வேகமாலாம் கிண்ட முடியாது, மெதுவாக தான் கிண்ட முடியும். 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோ. இன்னொரு கரண்டி எடு. சட்டி நீ பிடிப்ப. நான் பிடிக்கிறேன். பிடிக்கிறனால சொல்கிறாங்க. நான் இதுலயே அழகா பண்ணிட்ட விடு. நீ சட்டி மட்டும் வந்து புடி. செஞ்சிட்டியா? சூடாக இருக்கும். நீ வா, பசிக்கு இது போட்டு கொடு. நீ போட்டு கொடுத்துட்டு பண்ணு. பார்த்துடலாமா? இப்படி ஒரு டப்ளை போட்டு எடுத்துறேன்.
எனக்கும் ஒரு தட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்துருவோம்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட போலாம்.